வணக்கம் நண்பர்களே. விவாதங்களிலே சில சமயம் பாமரத்தனமான கேள்விகள் வரும். சில சமயம் ஒரு குதர்க்கத்துக்காக யோசித்து பார்ப்போமே என்பதற்காக பாமரத்தனமான கேள்விகளை அறிவார்ந்தவர்கள் கேட்பதும் உண்டு. அப்படி ஒரு கேள்வி ஒரு வாதத்திலே என்னிடம் வந்தது. உயர்ந்த கலை என்பது ஒரு சமூகத்திற்கு ஏன் தேவைப்படுகிறது? கலை போதுமே. எந்த கலையாக இருந்தாலும் மக்கள் கலையில ஈடுபடும் போது அடையும் விடுதலை போதுமே. அது உயர்ந்த கலையாக, நுட்பமான கலையாக, செவ்வியல் கலையாக ஏன் இருக்க வேண்டும்? கலையில அப்படி பேதம் உண்டா? உதாரணமாக மக்கள் இசை கேட்கிறார்கள், பாட்டு பாடுகிறார்கள், சினிமா பாட்டு, குத்துப்பாட்டு எல்லாம் பாடுறாங்க. அந்த இசை அனுபவம் அவர்களுக்கு இசை அனுபவம் தான். இசை அளிக்கக்கூடிய விடுதலை அவர்களுக்கு கிடைக்குது. ஒரு நுண்ணிய உணர்வு கொண்டவர்களுக்கு ஒரு உயர்ந்த இசை வேறொரு விடுதலை கொடுக்கிறது. இந்த நுண்ணிய இசையை முன்னிறுத்தி இந்த இசையை ஏன் கீழே தள்ளணும்? நுண்ணிய இசைதான் விடுதலை அளிக்கும் என்பது உண்டா? இது எல்லா கலைக்கும் பொருந்தும், இலக்கியத்திற்கும் பொருந்தும். இதற்கான விடை என்ன என்று அந்த நண்பர் கேட்டார். அதற்கான விடைகளை ஒரு விரிவான அளவில் தான் சொல்லணும். அதுல முதல் விஷயம் தெளிவுபடுத்தி விடுகிறேன். அன்றாட வாழ்வு, உலகியல் வாழ்வு, ஆங்கிலத்திலே முண்டேன் லைஃப், அதற்கு ஒரு சுழற்சி தன்மை கொண்டு அது ஒரே விஷயத்தான் திருப்ப திருப்ப நிகழ்த்தி கொண்டே இருக்கும். அதுல ஒருவர் சிக்கி கொண்டுதான் இருக்கிறார். அதுல திளைக்கவில்லை, சிக்கி கொண்டுதான் இருக்கிறார். திளைப்பார், நினைத்துக் கொண்டிருப்பார், சிக்கி கொண்டிருப்பார். ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர் 24 மணி நேரம் வியாபாரத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பார். அவர்களை பார்த்தா தெரியும், வயதாக அவங்க அதிருப்திக்கு சென்று கொண்டே இருப்பார்கள். நினைத்ததை எய்த முடியவில்லை என்பார்கள். தன்னுடைய வாரிசு தன்னை மதிக்கவில்லை, கொண்டு போகவில்லை என்பார்கள். ஏதோ வகையில வாழ்க்கையை நினைத்து விட்டு என்ற உணர்வுக்கு சென்று சேர்த்து விடுவார். அப்போ அவங்க வியாபாரத்துல திளைக்கிறாங்க, லாபத்தை அள்ளிட்டு இருக்காங்க, நீங்க நினைப்பீங்க. வியாபாரத்தில் சிக்குண்டு இருக்கிறார்கள், கட்டுண்டு இருக்கிறார்கள். ஆனா அது அவருடைய வாழ்க்கை, அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா பழைய கால மக்கள் அவர்கள் கற்பனை செய்த வாழ்க்கை அப்படி அல்ல. பழைய காலத்துல ஒரு ட்ரைபல் லைஃப் எடுத்து பாருங்க, ஒரு பழங்குடி வாழ்க்கை எப்படி இருக்கும். அதுல அத்தியாவசிய வேட்டையாடுவாங்க, உணவு சேகரிப்பாங்க. அது தவிர எஞ்சிய நேரம் எல்லாம் அவர்கள் கேளிக்கைகளில், கலைகளில் தான் ஈடுபடுவாங்க, பாடுவாங்க, ஆடுவாங்க. நான் பழங்குடி கிராமங்களுக்கு சென்று தங்கி இருக்கிறேன். அவங்க என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறத பார்ப்பேன். இரவு பகலாக ஒரு மரத்தை செதுக்கி ஏதோ ஒரு சிற்பம் மாதிரி ஒன்றை செய்யறாங்க, சாமி செய்யறாங்க. ஒரு பழங்குடி இளைஞர் மூங்கில்ல துளைகள் போட்டு அதுக்குள்ள ஜல்லி கல்ல, சின்ன சின்ன கல்லை போட்டு அதை சுழட்டுனா மழை பெய்யற சவுண்டு வரும். அப்படி ஒன்றை கண்டுபிடிச்சார். அப்புறம் அந்த சுழட்டக்கூடிய அந்த மூங்கில ஒரு காற்றாடியோட இணைத்து தானே சொல்லும்படி வச்சார். அதை வீட்டுக்குள்ள வச்சா மழை பெய்யற சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். அதை ஒருவர் வாங்கிட்டு போனார். அதுதான் எனக்கு காட்டினார். இதை செய்வதற்கு அவருக்கு 15-20 நாள் ஆச்சு. கேட்டன குடும்பம் கொடுத்துட்டார். விலையெல்லாம் சொல்லவே இல்லை. இவரு தான் ஒரு 500 ரூபா கொடுத்த உடனே 500 ரூபா வேண்டாம் அப்படிங்கிற, அதை வச்சு என்ன பண்றது? அப்புறம் 100 ரூபா கொடுத்தா, 100 ரூபா போதும் அப்படிங்க. அதனால 10 நாள் வேலை. அவர் சொன்ன 100 ரூபாய்க்கு 10 ரூபா, 10 நாள் வேலையை கொடுக்குறான் அப்படின்னு இருக்கலாம். ஆனா 10 நாள் அவருடைய ஊதியம் என்பது அவருடைய மகிழ்ச்சி தான். பழங்குடிகளை பார்த்தா கலைகள்ல சிற்பம், ஆடல், பாடல் இதில் ஒன்று ஈடுபட்டுட்டே இருக்கு. அது அவங்களுடைய மகிழ்ச்சி. கூடுமான வரை அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கதான் முயற்சி செய்கிறார்கள். உயிர் வாழ்வதற்கு தேவையான வேட்டையோ, உணவு சேகரித்தலோ, சிறிய அளவிலான விவசாயத்தை செய்துவார்கள். அது ஒரு எல்லை. இன்னொரு எல்லை இங்கே மும்பையிலோ அல்லது சென்னையிலோ ஒரு வணிகம் செய்யக்கூடிய ஒருவர், அவருக்கு கேளிக்கை என்பதே கிடையாது. காலையில 6 மணிக்கு எடுத்தோடனே போன் எடுத்து முதல் வியாபார பேச்ச ஆரம்பிப்பார். பகல் முழுக்க வியாபாரம். இரவுல கடைசி வியாபார ஆணைகளை பிறப்பித்து விட்டு 11 மணிக்கு ஒரு குவார்டர் அடிச்சுட்டு தூங்கிடுவார். காலையில மறுபடியும் வியாபாரம். இப்படியே 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் வயதாகி இறந்து போயிடுவார். உடல் நலம் கெட்டிருக்கும், ஹார்ட் அட்டாக் வரும், செத்து போயிடுவார். இது இன்னொரு எல்லை வாழ்க்கை. இப்போ பழங்குடிகளின் வாழ்க்கை சாத்தியமா அப்படின்னு கேட்டா, அந்த பழங்குடிகளின் வாழ்க்கை ஒரு சமூகத்துக்கு அனைவருக்கும் சாத்தியம் அல்ல. அப்படி இருந்தா அந்த சமூகம் தேங்கி இருக்கும். பழங்குடி வாழ்க்கை தான் இருக்கும். ஆக உற்பத்தி வேணும், விநியோகம் வேணும், நுகர்வும் வேணும். அப்படி இருக்கும் என்றால் பழங்குடி வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் வெளியே வர முடியும், அவ்வளவு சாத்தியம். விவசாயம், தொழில், வியாபாரம் எல்லாம் நடந்தாகணும்.
அப்போ பழங்குடி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அம்சம், அந்த கேளிக்கையை முதன்மைப்படுத்தக்கூடிய அம்சம், கொண்டாட்டத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய அம்சம் குறைந்து 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 வரும். ஆனா இந்த எல்லைக்கு வந்து விட்டது என்றால் அந்த சமூகத்துல மகிழ்ச்சியே இருக்காது. சமூகம் வறண்ட வெறும் போட்டி மட்டுமே கொண்ட, அதன் விளைவான கசப்புகள் மட்டுமே கொண்ட ஈவிரக்கமற்ற ஒரு சமூகமாக மாறிடும். அந்த சமூகம் எந்த வகையிலே முற்போக்கானது கிடையாது, அழியும் சமூகம். இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல ஒரு இடம் தான், அந்த ஊசல் அப்படி ஆடி ஆடி வந்து நிற்கக்கூடிய ஒரு இடம் தான் ஐடியல் என்று சொல்லலாம். இதுல சிலர் வெறும் மணிகளா இருக்கிறாங்க. அவங்களோட இயல்பிலே அவங்க அப்படித்தான். அவங்கள்ட்ட போய் கலையில் ஈடுபடுன்னு சொல்ல முடியாது. அவங்க மன அமைப்பு, அவங்களுடைய கற்பனை திறன் எல்லாமே அந்த அளவு தான். அவங்க வணிகம் மட்டும்தான் செய்ய முடியும், அல்ல இராணுவத்தில் மட்டும்தான் இருக்க முடியும், அல்லது போலீஸ்ல மட்டும்தான் வேலை செய்ய முடியும். அவங்க வேலை மட்டும்தான் செய்ய முடியும். அவங்களால கலை இலக்கியங்கள் ஈடுபட முடியாது. அந்த வகையில மூளை அமைப்பு கொண்டவர்கள் அவங்க அப்படி இருக்கலாம். அதே போல ஒரு சிலரால வெறும் கலை இலக்கியங்களை மட்டும்தான் ஈடுபட முடியும். ஒரு பழங்குடி வாழ்க்கையை தான் வாழ முடியும். நிறைய கவிஞர்கள் அப்படித்தான். உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஏதோ ஒண்ணு செய்வாங்க, மிஞ்ச நேரம் உள்ள அவங்க கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க. இசைக்கலைஞர்கள் அப்படித்தான். இசை தவிர அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு வகையில நானும் அப்படித்தான். என்னுடைய உலகியல் தேவைக்கான ஒரு குறைந்தபட்ச வேலையை செய்வது வழியா மிஞ்சிய நேரம் முழுக்க வாசிப்பிலும் எழுத்திலும் பயணத்திலும் மட்டும்தான் நான் ஈடுபட்டு இருக்கேன். வேற எதையும் நான் பண்றது இல்லை. இந்த வகையான ஆட்களும் இருக்கலாம். இப்படிதான் இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டு, இதுல எது ஐடியல் என்றால் இது நடுவில் இருக்கக்கூடியதாக அந்த சமூகம் இருக்க வேண்டும். இந்த சமூகத்துல கலை ஆர்வம், இலக்கிய ஆர்வம், அந்த ஈடுபாடு என்பது ஒரு அவசியமான ஒன்று. இது இந்த லௌகீக சுழற்சியிலிருந்து ஒரு மனிதனை விடுதலை செய்கிறது, அவனுடைய ஆத்மாவை இளைப்பாற வைக்கிறது. ஆகவே எந்த கலையும் எந்த இலக்கியமும் நல்லதுதான். முன்பு சுந்தரராமசாமியின் மாணவனாக எல்லாம் நான் இருந்த காலத்திலே வணிக இலக்கியம், பொழுதுபோக்கு இலக்கியத்தின் மேல் கடுமையான காழ்ப்பும் கசப்பு எனக்கு இருந்து நிறைய எழுதியிருக்கேன். ஆனால் அது சுந்தரராமசாமியுடைய கருத்து. அன்றைக்கு இலக்கியம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு வணிக இலக்கியம் மட்டுமே இலக்கியமாக உண்மைக்கப்பட்டது. அன்று சுந்தரராமசாமி யாருக்கும் தெரியாது. அத்தனை பேர் சுஜாதா பேசிட்டு இருந்த காலம். ஆகவே சுஜாதா வணிக எழுத்தாளர், சுந்தரராமசாமி எழுத்தாளர் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது. இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும், சுஜாதாவை எல்லாரும் வணிக எழுத்தாளரை பார்க்குறாங்க. சுந்தரராமசாமி இலக்கியவாதியாக நிலை கொண்டு விட்டார். இன்றைக்கு சுஜாதாவுக்கு ஒரு இடம் இருக்குங்க, அதை அவளை தூக்கி வீசிட முடியாதுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இன்னைக்கு வணிக எழுத்த படிக்க ஆள் கிடையாது. அவங்க டிவி பார்க்குறாங்க, ஓடிடியில் படம் பார்க்குறாங்க, யாரும் வணிக எழுத்த வாங்கி படிக்கிறது இல்லை. இலக்கியம் படிக்கிறவங்க அதே தீவிரத்தோடு இலக்கியத்தை படிச்சுட்டு இருக்காங்க. அந்த நூல்கள் இருக்கின்றன, வணிக நூல்கள் அப்படி இல்லாமல் ஆயிடுது. அப்போ வணிக எழுத்து ஒரு வகையில் முக்கியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்திருக்கோம் இன்னைக்கு. ஆனா இன்றைக்கு வணிகக்கலை, வணிக எழுத்து, வணிக இசை ஆகியவற்றுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கிறது நான் ஒத்துக்கொள்வேன். ஏனென்றால் அவை சாதாரண மக்களை அன்றாடத்திலிருந்து கலை நோக்கி கொண்டு வருகின்றன. எந்த கலையா இருந்தாலும் அன்றாடத்திலிருந்து கலை நோக்கி வருவது என்பது ஒரு மாபெரும் இளைப்பாறல், உள்ளத்திற்கும் ஆத்மாவுக்கும். முழுக்க முழுக்க அன்றாடத்திலே சுழன்று கொண்டிருக்க ஒருவர் ஒரு நாளில் சிறிது நேரத்தை கலைக்கும், இலக்கியத்திற்கும், சிந்தனைக்கு அளிப்பார் என்றால் அவருடைய உள்ளம் இளைப்பாறுகிறது. அவருக்கு இருக்கக்கூடிய ஏராளமான நெருக்கடிகள், அக நெருக்கடிகள் இல்லாமல் ஆகின்றன. டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய உள அழுத்தங்கள் இல்லாமல் ஆகின்றன. ஒரு மணி நேரமாவது உங்களுக்கென வைத்துக் கொள்ளாத ஒருவர் இன்று மிகுந்த மனப்பாரத்தை தாங்கக்கூடியவராக மாறிவிடுவார். மொனோட்டனி என்பது போல ஒரு மனிதனுடைய ஆத்மாவை அழிக்கக்கூடிய ஒன்றில்லை. திரும்ப திரும்ப ஒன்றையே செய்து கொண்டிருப்பது போல ஒருவனை அழிக்கக்கூடிய ஒன்றில்லை. ஏன்னா மனிதன் அதற்காக படைக்கப்படலை. இயல்பில் ஒரு மனிதன் காட்டில் வாழ்ந்தாண்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம். இன்றைக்கு ஒரு முயலை வேட்டையாடுறோம், நாளைக்கு ஒரு பந்தியை வேட்டையாடுறோம், மறுநாளைக்கு ஒன்றுமே கிடைக்காம இருக்கும். அப்படி தான் வாழ்ந்திருக்கான். ஒவ்வொரு மிருகம் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கு. மொனோட்டனி என்பது மிருக வாழ்க்கையில கிடையாது. நாம் நம்முடைய பண்பாட்டை தான் மொனோட்டனி உருவாக்கி வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிச்சு போய் 12 மணி நேரம் ஒரு ஆபீஸ்ல பில்லு போட்டுட்டு திரும்பி வந்து படுத்து தூங்கி மறுநாளைக்கு காலையில் போய் 12 மணி நேரம் பில்லு போடுற வாழ்க்கையை பற்றி குரங்கிட்ட சொல்லி பாருங்க, அது ஷாக் ஆகிடும். எருமாவட்ட சொல்லி பாருங்க, ஷாக் ஆகிடும். அதனுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று. ஆனா நாம மொனோட்டனில சிக்கி கொண்டிருக்கிறோம். நாம உருவாக்கி வைக்க பண்பாடு, அதுல இருந்து கொஞ்சமாவது நான் வெளியே வரணும். அதுக்கு எந்த கலையும் உகந்தது. ஆகவே கலை என்பது தன்னளவில் விடுதலை செய்யக்கூடியது. எவ்வளவு மோசமான கலையா இருந்தாலும், எவ்வளவு செயற்கையான கலையா இருந்தாலும், எவ்வளவு வணிக கலையா இருந்தாலும், இலக்கியம் என்பது, கவிதை என்பது, கதை என்பது தன்னளவில் விடுதலை ஆறுதல் அளிக்கக்கூடியது. ஆகவே எந்த வகையில ஒருவர் எந்த கலையை பயின்றாலும் செய்தாலும் அது சிறந்ததுதான். சரி, அப்படின்னா உயர்கலை என்பது என்ன? சாதாரண கலைக்கும் உயர்கலைக்கு என்ன வேறுபாடு இருக்கு? ஏன் உயர்கலை முன்னிறுத்துறோம்? சாதாரண கலை தன்னளவில் தன்னை முன்னிறுத்தும் தன்மை கொண்டது. ஏன்னா அது எல்லாத்தையும் போக முடியுதே, அது எளிமையானது.
அதுக்கு தேவையான பயிற்சியை அந்த கலாச்சாரம் ஆல்ரெடி வச்சிருக்கும். சினிமா பாட்டு கேட்கறதுக்கான பயிற்சி யாருக்கும் தேவையில்லை. சினிமா பாட்டு பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் கேட்டுட்டே இருக்கு. ஒண்ணு அது வணிக கலையானதுனால வணிக அமைப்பு காரணமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சென்று சேர்த்துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. விளம்பரம் வழியாக வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. ஆகவே அதுக்கு தனியா அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, சினிமா பாட்டு என்பது ஏற்கனவே இங்க ட்ரெடிஷனல் இருக்கக்கூடிய தெருக்கூத்து பாட்டு, நாடக பாட்டு, கன்னட சங்கீத பாட்டு, வெஸ்டர்ன் பிட்டுகள் எல்லாத்தையும் கலந்து உருவாக்கப்பட்டது. ஏன்னா ஆகவே உனக்கு ஏற்கனவே காது பழகி இருக்கும், ஏற்கனவே அது கேட்கக்கூடிய பயிற்சி உங்களுக்கு இருக்கு. வணிக கலையும் அதுதான், வணிக இலக்கியம் அப்படித்தான். வணிக இலக்கியத்தை பொறுத்தவரை அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது நீண்ட காலம் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு வடிவமா இருக்கும். அப்புறம் அதை அச்சடிச்சு உங்க வீட்டில் வந்து விழும், உங்களுக்கு உங்க வாசல்ல வந்து கதவை தட்டும். ஆகவே உங்களுக்கு அது ஒரு ஒரு அறிமுகமான ஒன்றா இருக்கு. அதை கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கலை, உயர்கலை, உயர் இலக்கியம் என்பது அது உங்களை நோக்கி வராது. அதுக்கான வணிக அமைப்பு அதுக்கு கிடையாது, அதுக்கான சிஸ்டம் அது கிடையாது, அதுக்கான நிதி அது கிடையாது. அவ்வளவு வாழ்க்கைக்கு அது போய் சேரவும் முடியாது. ஆகவே அதை அறிமுகம் செய்ய வேண்டிய பொறுப்பு அறிவுஜீவிகளுக்கு இருக்கு. கலையை அறிமுகம் செய்ய வேண்டிய பொறுப்பு அறிவுஜீவிகளுக்கு இருக்கு. அதன் வழியாக சாமானிய மக்களுக்கு தேவையான பயிற்சியை அளித்து அதை ரசிப்பதற்கான உளநிலையை அளித்து அவங்களை இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. ஆகவேதான் உயர்கலைகள் பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும். சாமானிய கலை தன்னளவிலே பிரச்சாரமாகத்தான் இருக்கும். இதுதான் வேறுபாடு. சரி, உயர்கலை ஏன் முன்வைக்கணுங்கிற கேள்வி அடுத்து வருது. என்ன வேறுபாடு? சாமானிய கலை, சாமானிய இலக்கியம் என்பது ஒரு நிலை குலைவை உருவாக்கும். நிலை குலைவு என்பதுதான் நீ கொண்டாட்டம் சொல்றீங்க. நீ கொண்டாட்டம் சொல்லக்கூடிய எல்லாமே இம்பேலன்ஸ் தான். யோசிச்சு பாருங்க, சட்டுன்னு ஒரு கருத்தாக இருக்கும் அது. ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க கொண்டாட்டம், களியாட்டம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே இம்பேலன்ஸ் அம்சம் தான். அந்த இம்பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த இம்பேலன்ஸ் எங்க இருந்து வருகிறது? ஒரு சின்ன வேட்டை உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா ஒருத்தன் கொண்டாடுறான், ஒரு சின்ன வெற்றி அமைஞ்சா டான்ஸ் ஆடுறான். இதெல்லாம் அவனுடைய இயல்பு இல்லை, அவனுடைய நிலை விளைவு. அது மாதிரி ஒன்றுதான் கலை. நீங்க ஒரு துப்பறி நாவல் படிச்சீங்கன்னா நார்மல் இல்லை, நீங்க இம்பேலன்ஸ் ஆகிறீங்க. ஒரு காதல் கதை படிச்சீங்கன்னா நீங்க நார்மல் இல்லை, இம்பேலன்ஸ். அந்த இம்பேலன்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்களை அன்றாடத்திலிருந்து அதை வெளியே கொண்டு போய் உங்களுக்கு சின்ன த்ரில்ல கொடுக்குது. ஒரு சினிமா நீங்க பாக்குறீங்க, அந்த உலகம் எந்த அளவு செயற்கையா இருக்கு அந்த அளவு உள்ள போறீங்க. நீங்க த்ரில்லா இருக்கு, ஒரு நிமிஷம் கூட கண்ணெடுக்க முடியல. ஏன்? அது செயற்கையா இருக்கு. அது உங்களை இம்பேலன்ஸ் ஆகுது. அந்த இம்பேலன்ஸ் கிடைக்கும். ஆனா கலை அப்படி அல்ல, இலக்கியம் அப்படி அல்ல. உயர்கலை, உயர் இலக்கியம் முதல்ல ஒரு இம்பேலன்ஸை உருவாக்கும். எப்படி உருவாக்கும்னா, நீங்க செட்டான இடத்துல இருந்து அதை வெளியே கொண்டு வருங்க. உங்க மனம், உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சிந்தனை ஒரு வகையில செட் ஆயிருக்கு, உறுதிப்பட்டு இருக்கும். அதை ஒட்டச்சு நிலைகளை உருவாக்கி உங்களை வெளியே கொண்டு வரும். என்னது அப்படின்னு தோணும். சில கதைகள் படிச்ச பதற்றப்பு வரும், பதற்றம் வரும், நிலைகுலை உருவாகும். ஆனா அந்த நிலைகுலைவை அது அப்படியே ஒருங்கிணைஞ்சு தொகுத்து கொண்டு வந்து வருது. ஒரு ஆழமான கலை, ஆழமற்ற கலை என்று விருதில் ஆழம் என்று சொல்வது என்ன? ஆழமான இலக்கியம், ஆழமற்ற இலக்கியத்தில் ஆழம் என்று சொல்வது என்ன? டெப்த் என்று சொல்வது என்ன? அந்த டெப்த் என்பது அந்த படைப்பு கொடுக்கூடிய அனுபவத்துடைய அடியில 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 இருக்கக்கூடியதான் டெப்த்னு சொல்றேன். அதுதான் ஒரு உருவமா டெப்த்னு சொல்லப்படுது. அடியில மேற்கொண்டு உள்ள போகும்போது, அந்த மேற்கொண்டு உள்ள போக 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 நீங்க ஒரு சமகால தன்மையில் இருந்து என்றும் உள்ள ஒரு அடையாளத்துக்கு போறீங்க. ஒரு இயல்பான அன்றாட வாழ்க்கையிலிருந்து வரலாறு முழுக்க இருந்து கொண்டிருக்கக்கூடிய அழியாத ஒன்றை நோக்கி செல்றீங்க. ஆகவே நீங்க டெம்பரரியிலிருந்து பெரனியலுக்கு போறீங்க. அந்த பெரனியல் என்பது எப்பவுமே ஒரு பிரபஞ்ச உண்மை, ஒரு பிரபஞ்ச தன்மை. அதுதான் யூனிவர்சல் என்று சொல்லுவாங்க, காஸ்மிக் என்று சொல்லலாம் இன்னும் பொருத்தமாக. அந்த வகையான ஒரு ஒத்திசைவை நோக்கி அது செல்லும். மேலாதி நிலைகளை உருவாக்கி உள்ள அழைத்து செல்லும் போது அது ஒரு யூனிஃபைடு தாட்டு கொண்டு செல்கிறது, யூனிஃபைடு விஸ்டத்தை கொண்டு செல்கிறது. ஒட்டுமொத்தமான ஒரு பிரபஞ்ச பார்வைக்கு, ஒரு பிரபஞ்ச ஒத்திசைவுக்கு தரிசனத்தை கொண்டு பெரும் படைப்புகள் எல்லாமே அதான் பண்ணுது. பேர் இசை அதுதான் பண்ணும். கிளாசிக்கல் மியூசிக், பெரிய சங்கீதம், அது வாக்னரா இருக்கலாம், பீத்தோவனா இருக்கலாம், தியாகராஜசாமிகளா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க எங்க கொண்டு செல்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒத்திசைவை நோக்கி கொண்டு வாங்க, பிரபஞ்சத்தன்மை நோக்கி கொண்டு போவாங்க, முழுமை நோக்கி கொண்டு போவாங்க. ஆகவே கலை, உயர்கலை என்பது ஒரு முழுமை அனுபவம்.
வணிகக்கலை, பொழுதுபோக்கு கலை என்பது ஒரு பிராக்மெண்டட், ஒரு உடைந்த, சிதறுண்ட சிறு அனுபவம். அந்த சிறு அனுபவம் சிலருக்கு சில விடுதலை கொடுக்கலாம். ஆனா முழுமை அனுபவத்தை நோக்கி அவர்களை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உண்டு. அதுக்குதான் ஒரு அரசு செவ்வியல் கலைகளை பேணுகிறது. இந்திய அரசு செவ்வியல் கலைகளுக்கு விருது கொடுக்கிறது, செவ்வியல் இலக்கியத்துக்கு விருது கொடுக்கிறது. வணிகக்கலை தானா வளருது. ஏன் இதை வளர்க்க முயற்சி பண்றாங்கன்னா, இது கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த பார்வை பிரபஞ்ச பார்வைக்காக. இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு. இந்த வேறுபாடை உணராதவர்கள்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்க ஒரு வணிக படைப்பை படிக்கிறதுக்கும் கிளாசிக் இலக்கியத்தை படிப்பதற்குள்ள வேறுபாடு என்பது, வணிக படைப்பு உங்களுக்கு மேலோட்டமான ஒரு அசைவை உருவாக்கும், ஒரு அலையை உருவாக்கும் மேல்மனத்தில், அப்படியே போயிடும். இந்த இது மேல ஒரு அசைவை உருவாக்கி அடியில போய் ஒரு ஆழமான தரிசனத்தை உருவாக்கும். அது ஒரு பிரபஞ்ச தரிசனம். ஒரு பண்பாடு எந்த அளவுக்கு இந்த ஒத்திசைவு அடையுதோ அந்த அளவுக்கு அது உறுதிப்பாடு அடைகிறது, நிலைத்த தன்மை அடைகிறது. அந்த அளவுக்கு அது நங்கூரம் பாய்ச்சி வரலாற்றில் காலத்தில் நின்றிருக்கிறது. உயர்ந்த படைப்புகளை உருவாக்கக்கூடிய சமூகம் ஆழமான சமூகம். ஏன்னா அது ஆழத்தை தொடக்கூடிய சமூகம். அங்குதான் உயர்ந்த விழுமியங்கள் உருவாகும், உயர்ந்த கனவுகள் உருவாகும். அதன் அடிப்படையில் அந்த சமூகம் டைனமிக்காக இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும், உயர்ந்த பண்பாட்டை தனக்குத்தானே உருவாக்கி கொண்டே இருக்கும். இந்த காரணத்துக்காகத்தான் உலகம் முழுக்க செவ்வியல் படைப்புகளை, மேலான இலக்கியங்களை முன்னிறுத்துகிறார். இப்போ நான் கமர்ஷியல் படைப்புகளை படிப்பேனா? சும்மா ஒரு 15 நிமிஷம், 1 மணி நேரம் பொழுதுபோக்குக்காக ஒரு துப்பறி நாவலை நான் படிக்கக்கூடும். அவ்வப்போது நான் படிக்கக்கூடிய நிறைய படைப்பாளிகள் இருக்கிறார். குறிப்பா அமெரிக்க உலகப்போர் சம்பந்தமான வணிக படைப்புகளை ஒரு பொழுதுபோக்காக ஒரு 3-4 மணி நேரத்தில் படிச்சு தள்ளிடுவேன். அமெரிக்க கௌபாய் கதைகளை படிக்கல எனக்கு பெரிய ஈடுபாடு உண்டு. இந்தியாவில் சுஜாதாவுடைய துப்பறி கதைகளை நான் படிப்பேன். மலையாளத்துல இதே மாதிரி நடுவாந்திரமான எழுத்தாளர்கள் பலர் இருக்காங்க, சும்மா படிச்சு பார்க்கறது உண்டு. ஆனா அவை எனக்கு அந்த ஆழ்ந்த ஒத்திசைவு அளிப்பதில்லை. அவைதான் தீவிர இலக்கியத்தை படிக்கிறேன், அது எனக்கு அந்த ஒத்திசைவு அளிக்குது. இரண்டாவதாக, இந்த ஒத்திசைவுக்கு அடுத்தபடியாக 2வது நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சிறப்பு அல்லது வேறுபாடு. ஒரு வணிக படைப்பு தன்னியல்புல அந்த சமகாலத்தை பிரதிபலிக்கத்தான் செய்யுது. அதுல என்ன இருக்கோ அது அப்படியே இதுல இருக்கும். ஏன்னா இது வணிக படைப்பு என்பது எப்போதுமே ரசனையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுவது. அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதான் இது கொடுக்கும். இப்போ அவனுக்கு என்ன நிலைமையில் இருக்கானோ அதை இது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அவனுக்கு இப்போ இந்த வகையான மியூசிக் பிடிக்குதுன்னா அந்த வகையான மியூசிக் கொடுக்கும். அப்போ இந்த பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த வகையான மியூசிக் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த சமகாலத்தன்மை தான் வணிக படைப்பினுடைய பலம். வணிக படைப்பு எப்பவுமே அப்படித்தான் இருக்கும். அதனுடைய கான்டெம்பரரி தன்மை அதனுடைய ஒரு பெரிய பலம். ஒரு வணிக கலை, வணிக படைப்பை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சமூகம் அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியும். அதனுடைய ஒரு சமகாலத்தன்மை அதுல இருக்கு. ஆனா சமகாலத்தன்மை மட்டும்தான் இருக்கும், உடனடியான மதிப்பீடுகள் மட்டும்தான் இருக்கும். இலக்கியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த படைப்பு அதனுடைய எதிர்ந்த காலம் அதில் இருக்கும், நீண்ட இறந்த காலத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும். அதனுடைய எதிர்கால கனவு அதில் இருக்கும். சமகாலம் மட்டும் இல்லை, அதுக்கு பாஸ்டும் ப்ரெசண்ட்டும் உண்டு, ப்ரெசண்ட்டும் ஃபியூச்சரும் உண்டு. அந்த ப்ரெசண்ட் இருக்கும், ஆனா அதனுடைய வேர் நீண்ட பண்பாட்டு ஆழத்துல போயிருக்கும். அதனுடைய கனவு எதிர்காலம் நோக்கி சென்று கொண்டிருக்கும். இந்த தன்மை காரணமாக இலக்கியம் மட்டும்தான் ஒரு பண்பாட்டை சரியா ரெப்ரசென்ட் பண்ணும். தீவிர இலக்கியம் மட்டும்தான், தீவிர கலை மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணும் சரியா. வணிக படைப்பு அந்த காலகட்டத்துடைய மொமெண்டத்தை மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணும், அதை மட்டும்தான் அது சொல்லுமே ஒழிய என்றென்றைக்கும் அந்த பண்பாட்டினுடைய ஒட்டுமொத்தத்தை சொல்லவே சொல்லாது. அந்த பண்பாட்டுடைய பிரதிநிதியா, அந்த பண்பாட்டு ஒட்டுமொத்தத்தின் பிரதிநிதியா நிற்கிறதுக்கான தகுதி உயர் கலைக்கு, உயர் இலக்கியத்துக்கு மட்டும்தான் உண்டு. சமகால படைப்புக்கு கிடையவே கிடையாது. திருப்பி வருகிறேனே, ஒரு இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா அதுல வரலாறு இருக்கும். அந்த வரலாறு ஒருவேளை பழைய அரசருடைய வரலாறா இருக்கலாம், அல்ல ஒரு சின்ன கிராமத்தின் வரலாறாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன குடும்பத்தின் வரலாறாக, எப்படியோ அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிசிட்டி இருக்கும். ஒரு மேலான கலைப்படைப்பின் அடிப்படை தகுதிகளில் ஒன்று என்று டி.எஸ். எலியட் அவர்கள் சொல்வது ஹிஸ்டாரிசிட்டி என்பதுதான். வரலாற்று தன்மை அதுல இருக்கும். வரலாற்று தன்மை தான் ஒரு படைப்பை இலக்கிய படைப்பாங்க. 2, அதுல ட்ரீம் இருக்கும். எப்படி ஒரு வாழ்க்கை அமைய வேண்டுங்கிற கனவு இருக்கும், எப்படி அந்த வாழ்க்கை முன்னகரணும் என்ற கனவு இருக்கும்.
அந்த வேறுபாடு காரணமாக இலக்கிய படைப்புகள் எல்லாமே சமகாலத்தை விட முன்னால வேறொரு உலகத்தை பார்த்து கொண்டிருக்கும். சிலமே அந்த காலகட்டத்தில் அது புரிந்து கொள்ளப்படாமல் கூட இருக்கும். ஆனா அது வேறொரு காலத்தை பார்த்துட்டு இருக்கும். நான் 1978 79 நான் பாடும் பாடல் ஒரு படத்தை பார்த்தேன். அப்பதான் தீவிரமா இலக்கியம் படிச்சுட்டு இருக்கேன். தீவிர இலக்கியத்துல விதவை மறுமணம், விதவைகளின் கல்வியன் மறுமணம் போன்ற விஷயங்கள் பேசி கடந்து போன விஷயங்கள். அதெல்லாம் மாதவியா எழுதினது 1890. 1950களுக்குள்ள அந்த விஷயம் எல்லாமே பழையதாகிவிட்டன, ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டு அடுத்த பெருங்கனவுகளை இலக்கியம் முன்வைத்துக் கொண்டிருக்கு காலத்துல. இந்த படத்துல ஒரு விதவையிடம் ஒருவன் திருமணம் செய்து கொள்ளலாமான்னு கேட்கிறான். அவர் நெத்தியில பொட்டு வச்சிருக்கிறா. அவ கணவனுடைய இறந்து போன கணவனுடைய கோரிக்கைக்கு ஏற்ப இவனுக்கு அவ கல்யாணம் ஆகாதவள் நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுறான். அப்படி கேட்டுட்டாங்கிறதுக்காக தீய வச்சு அவ அந்த பொட்டை சுட்டுக்கிறான் அப்படின்னு ஒரு படம். நான் பார்த்தோன்னே இது இந்த படம் எங்க இருக்கு, இது எவ்வளவு பழமையா இருக்கு, எவ்வளவு பழமைவாத, இது எந்த எந்த காலத்துல இவன் வாழ்றான் அப்படின்னு தோணுச்சு. ஆனா அப்போ அதை பற்றி எனக்கு இலக்கிய அறிமுகத்தை அளிக்கக்கூடிய என் கல்லூரியில் இருந்த பேராசிரியர்கிட்ட பேசினேன். அப்ப அவர் சொன்னாரு, இந்த படம் தான் சமகாலத்துல இருக்கு, ஏன்னா இது ஓடுதே, ஜனங்கள் இதை ரிசீவ் பண்றாங்க, இதான் உண்மை நினைக்கிறாங்க இல்லையா. இந்த மனதில தான் தமிழகத்துல இருக்கு. ஆனா நீ சொல்லக்கூடிய இலக்கிய படைப்புகள் காலத்துல முன்னால இருக்கு. சமூகம் அந்த மாதவியை நோக்கி வர்றதுக்கு 100 ஆண்டு ஆகும். சமகாலத்துல விதவை மறுமணத்தை பற்றி சொன்னாருங்கிறதுக்காக மாதவையா வேட்டையாடப்பட்டார், பழிவாங்கப்பட்டார். ஆனா மாதவையா போன்ற எழுத்தாளர்களும் கலைஞர்களும் தான் தமிழகத்திலே பெண் விடுதலையை சாத்தியமாக்கி இருக்கிறார். தமிழகத்திலே பெண் விடுதலைக்கு அடித்தளமிட்டவர்கள் என்று சொல்ல போனால் கால்டுவெல், அவர்தான் பெண்களுக்கான கல்வி உருவாக்குறார். எம்லின் போன்ற மத பணியாளர்கள், அதன் பிறகு மாதவையா, பாரதி போன்ற தொடக்ககால சிந்தனையாளர்கள், புதுப்பித்தன் போன்ற தொடக்ககால எழுத்தாளர்கள், அவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கின மொமெண்ட் தாட்ல தான் இந்த விதவை மறுமணம் பார்த்த கருத்து ஏற்கப்படுகிறது. அது ஏற்கப்படுவதற்கு இன்னும் காலம் ஆகும். 78 அது ஏற்கப்படவில்லை என்பதை அந்த படம் காட்டுது. ஒரு வணிக படம் சமகாலத்தன்மையை காட்டும் இலக்கியம், ஒரு இலக்கிய சார்ந்த படம் அல்லது ஒரு கலைப்படம் எதிர்கால கனவை முன்வைக்கும். இதுதான் வேறுபாடு என்று அவர் சொன்னார். இன்னைக்கு அதான் சொல்லுவேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய வணிக இலக்கியம் இந்த யதார்த்தத்தை காட்டிட்டே இருக்கும். இலக்கியம் நேற்றையும் நாளையும் கொண்டிருக்கும், கலை நேற்றையும் நாளையும் கொண்டிருக்கும், அது மாறாமல் இருக்கும். ஒரு அடிப்படையான விழுமியங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும், காலமின்மையை நோக்கி சென்று ஒரு யூனிவர்சல் காஸ்மிக் ட்ரூத்தை நோக்கி உங்களுக்கு சென்று கொண்டு ஒரு நிலை பெயராமையை உருவாக்கி கொண்டிருக்கும். மேல தொடர்ச்சியான வளர்ச்சியை, மாற்றத்தை முன்வைத்துக் கொண்டு இருக்கும். ஆகவேதான் உயர்கலை என்பது ஒரு பண்பாட்டின் அடிப்படை, உயர் இலக்கியம் என்பது ஒரு பண்பாட்டின் அடிப்படை. உயர்கலை இல்லாமல் வெறும் வணிகம், எழுத்தும் வணிக கலையும் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு சமகால தன்மை கொண்டதாக, வெறும் அலை மட்டும் கொண்டதாக இருக்கும், ஆழம் கொண்டதாக இருக்க. ஒரு பண்பாட்டுக்கு அலைகள் இயல்புதான், ஆழம்தான் அந்த பண்பாடு என்று கொள்ளப்பட வேண்டும். ஆகவேதான் உயர்கலை, உயர் இலக்கியம் தேவை. அதைத்தான் தொடர்ந்து திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நன்றி.